தன்னை எதிர்ப்பதில் திமுக மற்றும் அதிமுக இடையே மறைமுக டீலிங் இருப்பதாக தவிக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூரில் பரப்புரை மேற்கொண்ட அவர் விவசாயிகளுக்கான தேர்தல் வாக்குறுதிகளையும் அறிவித்துள்ளார். வேலூரை தொடர்ந்து தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் விஜயின் தவிக நிர்வாகிகள் சந்திப்பு மற்றும் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக சென்னையிலிருந்து தனி விமானத்தில் திருச்சி சென்ற விஜய் அங்கிருந்து சாலை மார்க்கமாக தஞ்சாவூர் சென்றார். அவரை காண வழிநெடுகிலும் ரசிகர்கள் கூடியிருந்தனர். இந்நிலையில் செங்கிப்பட்டியில் வழக்கத்திற்கு மாறாக தோளில் பச்சை நிற துண்டை போட்டுக்கொண்டு பேசிய விஜய் அடுத்த ஜென்மத்தில் தான் விவசாய குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என விரும்புவதாக கூறினார். இது மற்றவர்களுக்கு தான் எலெக்ஷன், தனக்கு எமோஷன் என்று கூறிய விஜய் தன்னை எதிர்ப்பதில் திமுக மற்றும் அதிமுக இடையே மறைமுக டீலிங் இருப்பதாக அக்கட்சிகளின் பெயரை குறிப்பிடாமல் சாடினார். ஒன்னு நீ இல்லனா நான் இல்லனா நீ இல்லனா நான், நமக்குள்ள வேற எவனும் நடுவுல வந்துடக்கூடாது. நாம 2 பேரால மட்டும்தான் மக்களை ஈஸியா ஏமாத்த முடியும். நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். மக்களோட ஃபீலிங்ஸை பத்திலாம் நமக்கு கவலை இல்லை, நமக்கு டீலிங் தான் முக்கியம். மாத்தி ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சோம், ஆனா அது நடக்காது போல் இருக்கு. அதனால நீ என்ன பண்ற, எஸ்ஓபின்னு போட்டு ஒரு பக்கம் அவனை தடுத்துரு, இன்னொரு பக்கம் அவன் மேல பழி போட்டு நானும் தடுத்துறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர். தொடர்ந்து பேசிய விஜய் திமுக தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சிக்கு வந்ததாக சரித்திரமே இல்லை என்று கூறினார். மேலும் ஜனநாயகன் படத்திற்கு பட்டும் படாமல் குரல் கொடுத்த முதலமைச்சருக்கு நன்றி என்றும் விஜய் தெரிவித்தார். பழி மேல பழி போட்டு கரூர்ல ஆரம்பிச்சு நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் வரைக்கும், ஆனா அந்த ரிலீஸ் பிரச்சனையில நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. முக்கியமா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கூட பூசி மொழிகி பட்டும் படாம குரல் கொடுத்தாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், குரல் கொடுத்த அவங்களுக்கும் மற்றவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தவிக ஆட்சிக்கு வந்தால் உரத்தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்துக் கொள்வோம் என்று கூறிய விஜய் 5 ஏக்கர் வரை நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடனை ரத்து செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்படும் என்று வாக்குறுதியளித்தார். 5 ஏக்கர் வரை நிலமுள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக ரத்து செய்வதற்கும், 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன் 50% வரை ரத்து செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து உறுதியாக நடவடிக்கை எடுப்போம். 500 ரேஷன் கார்டுகளுக்கு ஒரு ரேஷன் கடை என்ற வரையறை நிர்ணயிக்கப்படும். 2 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள மற்றும் நிலம் இல்லாத விவசாயிகளின் குடும்பத்தில் அரசு ஊழியர் இல்லாமல் இருந்தால் அவர்களின் குழந்தைகளின் பொறியியல், மருத்துவம் போன்ற தொழிற்கல்வி உள்ளிட்ட அனைத்து படிப்புகளின் செலவையும் அரசே ஏற்கும் என்றும் விஜய் கூறினார். ரேஷன் கடைகளில் பெண் விற்பனையாளருக்கு பெண் எடையாளர், ஆண் விற்பனையாளருக்கு ஆண் எடையாளர் நியமிக்கப்படுவார்கள் என்றும், அரிசி தவிர அனைத்து பொருட்களும் பேக்கெட் செய்து விற்கப்படும் எனவும் விஜய் வாக்குறுதியளித்தார். விவசாயிகளின் விருப்பத்திற்கு எதிரான திட்டங்களை நிராகரிப்போம் என்றும், நெல் கொள்முதல் நிலையங்களில் கமிஷனாக பணம் வாங்காமல் பார்த்துக் கொள்ளப்படும் எனவும் அவர் வாக்குறுதி கொடுத்துள்ளார். மீனவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசுக்கு அழுத்தம் தரப்படும் என்றும் தவிக தலைவர் விஜய் திட்டவட்டமாக தெரிவித்தார்.